ஒரு இடைவேளைக்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த மாநிலம் ராஜஸ்தான். இந்த மாநிலத்தில் பாஜக எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது மட்டுமல்ல, உடனடியாக அந்த பாஜக எம்எல்ஏவை சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற அதிரடி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாரால் தெரியுமா? மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தால். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது. உடனடியாக அன்றைக்கு ராஜஸ்தானில் ஆட்சி பொறுப்பில் இருந்த ரெஜிஸ்டர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரி அவருக்கு தகவல் போகுது, ரொம்ப பதட்டமாக இருக்குது, சீக்கிரம் இந்த இடத்துக்கு வாங்க, இவங்க இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த இடத்திற்கு அந்த அதிகாரி போகிறார். அந்த அதிகாரியுடைய பெயர் என்னன்னா ராம் நிவாஸ். இந்த ராம் நிவாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி அந்த இடத்திற்கு போகும்போது அங்கே ஒரு பாஜக எம்எல்ஏ வருகிறார். அவருடைய பெயர் கன்வர்லால். இந்த கன்வர்லால் வந்ததுமே என்ன பண்ணுறார் அப்படின்னா, கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து இந்த ரெஜிஸ்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரியுடைய பக்கத்தில் சூண்டிக்கிட்டு சொல்கிறாரு, 2 நிமிடத்தில் நீ இங்கே இருந்தே சொல்கிற, என்ன சொல்கிற, அதாவது இடைத்தேர்தலை நடத்துவோம் அப்படின்னு சொல்கிற, அப்படி நீ சொல்லன்னு வையே உன்னை நாங்கள் சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறார். அதுவும் பட்ட பகலில் மிரட்டுறார். இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பரபரப்புக்குள்ளானது இந்த செய்தி. ஏன்னா ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரி ஒருத்தர் ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. அங்கே வரக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ துப்பாக்கியை சுட்டி காட்டி உன்னை நான் சுட்டு தள்ளிடுவேன், நான் சொல்கிறத நீ செய்யலை அப்படின்னு சொல்கிறார். பாஜகவினுடைய வளர்ப்பு எப்படி, ஆர்எஸ்எஸ்லேருந்து வர்றவன்லாம் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி சொல்கிறான், பெரிய பதட்டமாகுது. பிறகு மக்களெல்லாம் அதிகமாக குழுமி இருந்ததுனால அது அப்படியே போகுது, அந்த பிரச்சனை போகுது. அதிகாரி ரொம்ப பயந்து மிரண்டுட்டார். இது தொடர்பான வழக்கு கீழ் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்குது. அந்த நீதிமன்றம் என்னென்னா, பல வருடங்களுக்கு பிறகு இந்த கன்வர்லால் என்று சொல்லக்கூடிய பாஜக காரருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறார்கள். கையில் தான் ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட காசு இருக்கு இல்லையா, எவ்வளோ கோடி வேணாலும் செலவு பண்ணி வெளியே வந்துடுவான். இப்போ அவன் ஹைகோர்ட்டுக்கு போகிறான். ஹைகோர்ட்டில் போகும்போது ஹைகோர்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை ஒன்றை அப்படியெல்லாம் சும்மாலாம் விட முடியாது, உனக்கு நீ இப்போ இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளிலிருந்து ஒன்று நீக்கம் பண்ணணும், அது மட்டும் இல்லை உனக்கு 6 வருட சிறை தண்டனையும் நாங்கள் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாஜக ஆர்எஸ்எஸ்காரன் என்ன நினைப்பான், ஹைகோர்ட்டா, ராஜா என்ன சொன்னா அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஹைகோர்ட்டை விட்டால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகண்டா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன இடத்துல தான் மிக முக்கியமான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான அயோக்கியர்கள் அரசியலில் இந்த மாதிரியான அயோக்கியர்கள் இருப்பது அப்படிங்கிறதே அரசியலுக்கு மிகப்பெரிய இழுக்கு. இப்படிப்பட்டவர்களுடைய கூடாரமாக அரசியல் கட்சிகள் மாறிக்கொண்டிருப்பது என்பது வேதனைக்குரியது. இவனுக்கு ஹைகோர்ட் சொன்ன மாதிரியே 6 வருட சிறை தண்டனையும் இவன் தற்போது வகித்து வரக்கூடிய